சாப்பிட சாப்பிட தகட்டாது பயோட்டின் லட்டு. முடி உதுவ குறைக்கும், உடல் எடையை குறைக்கும், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அம்மா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப் சேனல். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு பவுடர் பார்க்க போகிறோம். இது நல்ல ஒரு ப்ரோட்டீன் பவுடர்னு சொல்லலாம், பயோட்டின் பவுடர்னு சொல்லலாம். நம்ம உடம்பு வளர்றதுக்கு, நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சில மினரல்ஸ்லாம் தேவை. ஸோ நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் இதில் சேர்க்குறேன், அதெல்லாம் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெம்பு இருக்கும் அது சாப்பிடும் பொழுது. ஸோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ், முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இது செய்முறையும் காமிக்கிறேன். சாதா வேர்க்கல்ல தான், ஆனால் இதை நம்ம சேர்த்து ஒரு காம்பினேஷனில் ஒரு உருண்டை செய்ய போகிறோம். இப்போ அந்த உருண்டை நீங்கள் வந்து டெய்லி ஒரு 2 எடுத்துக்கும் பொழுது முடி உதிர்தல் இருக்காது, வெயிட் லாஸ் ஆகும், நல்லா சுறுசுறுப்பாக இருக்கலாம். என்ன உருண்டைன்னு பார்க்கலாம். அது ஒரு பயோட்டின் லட்டுன்னு நான் பேர் வச்சுருக்கேன். ஸோ வாங்க பயோட்டின் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு, வேர்க்கடலை, உளுந்து, கருப்பு உளுந்து, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம், இன்னும் நிறைய இன்கிரியன்ட் இது கூட சேர்க்க போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிம்பிள், நம்ம ஹோம்மேடாவே நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம். கருப்பு உளுந்து வந்து 1 கப் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பொன்னிறமாகும் வரைக்கும் நல்லா வறுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம அம்மா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப் சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் வந்து உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தினந்தோறும் 1:30 மணிக்கு போடுற வீடியோக்களை பார்க்க மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து நல்ல ஈஸ்ட்ரோஜன் இருக்கு. மாதவிடாய் காலங்களில் ரொம்ப நல்லது. இடுப்பு எலும்பு வந்து நம்மளுக்கு பலமா இருக்கணும்னா கருப்பு உளுந்து யூஸ் பண்ணணும். அது மாதிரி புதுசாக வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து கருப்பு உளுந்து களி வந்து செஞ்சு கொடுக்கறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வந்து மினரல்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பயிறு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதையும் 1 கப் எடுத்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மென்டல் ஃபிட்னஸ் நம்மளுக்கு தருது, பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணுது, கேன்சர் வராமல் தடுக்குது. வெயிட் லாஸில் பார்த்தீங்கன்னா இது முக்கிய பங்கு வகிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வாரத்துக்கு 2 முறை இந்த பயிரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. தேய்ச்சி குளித்தாலும் நல்லது, உள்ளுக்கு சாப்பிட்டாலும் நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸீட் எடுத்துக்கிறோம். இதையும் பார்த்தீங்கன்னா 1 கப் எடுத்துக்கணும். இந்த ஃப்ளக்ஸீட் வந்து வெயிட் லாஸில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை சாப்பிடும்பொழுது நம்ம உடல் வந்து ஹீட் ஆகும். அதனால கொஞ்சம் மோர் குடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறையா இருக்குது. அதனால கேன்சர் வராமல் நம்மளுக்கு தடுக்குது. லோவர் த கொலஸ்ட்ரால், அதாவது நம்மளுக்கு கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுது, பிளட் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணிக்குது. பிளட் சுகர் லெவலும் ஃப்ளக்ஸீட் சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு குறையுதுங்க. இது வந்து நம்மளுடைய வெயிட் லாஸுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. அதனால் வெயிட் லாஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஆகும். ஃப்ளக்ஸீட் வந்து ரொம்ப பழமையான ஒரு தானியம்னு சொல்லலாம். இது நடுவில் கொஞ்ச நாள் நம்ம சாப்பிடல. இப்போ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டவங்க இதை நிறையவே எடுத்துக்கிறாங்க. இது நம்ம பவுடராக்கி சப்பாத்தியில் கூட கலந்து, அந்த மாவில் கலந்து கூட சப்பாத்தி போட்டு சாப்பிட்லாங்க. ஆனாலும் ஃப்ளக்ஸீடை டெய்லி எடுத்துக்கிறது அட்வைசபிள் கிடையாது. இதை மட்டும் தனியாக எடுத்துக்கிறவங்க டெய்லி எடுத்துக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் லட்டில் சாப்பிடும் பொழுது இதனுடைய அளவு நம்ம ரொம்ப குறைஞ்ச அளவு தான் சாப்பிட்றோம். அதனால் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஒன்றும் பெருசாக பாதிப்பு வரப்போகிறதில்ல. கருப்பு உளுந்து போலவே இதுவும் டைஜஷனுக்கு எனர்ஜி தர்ற ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கப்பு வால்நட் எடுத்துக்கிறோம். இதை நல்லா வந்து வறுத்துக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா மூளை மாதிரியே ஒரு ஷேப் உள்ளதாக இருக்குது பாருங்க. இது மைண்டை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. ஹார்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதுக்கு இது வந்து உதவியாக இருக்குது. அதனால நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல ஸ்மெல் வந்தோடனே இதை வந்து எடுத்துடலாம். தீயை விட்டுறக்கூடாது. கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துட்டு எடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கப்பு பிஸ்தா பயிரை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம இதையுமே பொன்னிறமாக வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்தா பருப்பு சாப்பிட்றதால இதய நோய்கள் வருவதை 12% நம்ம வந்து குறைக்கலாங்க. அது இல்லாமல் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கிது. தினசரி 3 அல்லது 4 பிஸ்தா பருப்புகளை எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதை காலையிலையோ இல்லை வெறும் வயிற்றுலையோ, அப்படி இல்லாட்டி நம்ம வந்து ஈவினிங்லையோ எடுத்துக்கலாம். பாலில் ஊற வச்சுட்டு கூட இது நம்ம பாலில் அரைச்சி கூட சாப்பிட்லாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது சாப்பிடும் பொழுது, பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய உடல் எடை வந்து அதிகரிக்கும். பிஸ்தா பருப்பை நம்ம எடுத்துக்கும் பொழுது உடல் எடை கூடும், அதே போல் மன அழுத்தம் வந்து குறையுங்க. பிஸ்தா பருப்பு வந்து நம்ம தோல் உரிச்சு சாப்பிட்றதா ரொம்ப நல்லது. இல்லை சால்டட் பிஸ்தா சாப்பிட்றதும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பசங்க வந்து கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி கொடுத்தா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிறது சூரியகாந்தி விதைங்க. இதில் விட்டமின் இ, விட்டமின் B6 இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம கூந்தல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் பளபளன்னு இருக்கிறதுக்கும் இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. நார் சத்தும் அதிகமாக இருக்குங்க. இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கு உதவுது, உடல் எடையும் குறைக்கிறதுக்கு உதவுது. முடி உதிர்வை நல்லா டப்புன்னு நிறுத்தும். நீங்கள் வேணால் சாப்பிட்டு பாருங்கள், வித்தியாசத்தை உணர்வீங்க. டெய்லி ஒரு கைப்பிடி இதை சாப்பிட்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் விதை. இந்த பூசணிக்காய் விதை பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்துதுங்க. உடல் எடையை குறைக்குது. தூக்குறோம்ல, அது வந்து சரியில்லாமல் இருக்கும் நம்மளுக்கு, இர்ரெகுலராக. அது இல்லாமல் ஒரு சரியான தூக்க சுழற்சியை வந்து ஏற்படுத்துது. அதாவது அந்த ஒரு ரொட்டேஷனுக்கு வந்து நம்மளுக்கு கொண்டு வருது. இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இது முடி அடர்த்தியாக வளர்றதுக்கு இந்த பூசணிக்காய் விதை வந்து பயன்படுது. முகம் வந்து நல்லா பொலிவாக இருக்கிறதுக்கும் இந்த பூசணிக்காய் விதை வந்து பயன்படுது. இதில் பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு, மெக்னீஷியம் இதெல்லாம் நிறையா இருக்குங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. அதனால் நம்ம உடம்புல இருக்க ஃப்ரீ ரேடிக்கல் வந்து குறையுது. அதனால் இதையுமே நம்ம 1 ஸ்பூன் டெய்லி எடுத்துக்கிறது நல்லது. நம்ம இந்த மாதிரி லட்டுவில் சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு தெரியாது பெருசாக. இது பார்த்தீங்கன்னா வெள்ளரி விதை. வெள்ளரி விதையும் அவ்வளோ அற்புத மருத்துவ குணங்களை கொண்டதுங்க. இது வந்து நம்ம உடம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு உதவுதுங்க. இதில் விட்டமின் K இருக்குது. நம்ம வந்து பிளட்டு கிளாட் ஆகும், அப்போ தான் வந்து பிளட் வீணாகாது நம்ம உடம்புல. ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. போன்ஸுக்கு நல்லது. அது இல்லாமல் நல்ல பார்வை திறன் கிடைக்குதுங்க. நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா பூஸ்ட் ஆகுது. அது இல்லாமல் ரீப்ரொடக்ஷன், குழந்தை இல்லாதவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூசணி விதையை நிறைய சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் எல்லா சீட்ஸையும் நம்ம வறுத்துக்கிட்டோம். இப்போ வந்து அரைக்க போகிறோம். ஆற விட்டாச்சு. இது கூட ஒரு 6 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சுக்கு சேர்த்துக்கலாம். என்கிட்ட சுக்கு பொடியாக இருக்குது, ஸோ பொடியாகவே போட்டுக்கிறேன் நான். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச எல்லா நட்ஸையும் போட்டு நம்ம அரைக்க வேண்டியதுதான். ஏற்கனவே வேர்க்கடலை வறுத்து இருக்கிறதால நம்ம அப்படியே வந்து 1 கப்பு சேர்த்துக்கலாம். இது கூட இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து நம்ம அடுத்து வெல்லம் சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும், பிசு பிசுப்பாக உருண்டை பிரிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஏதுவாக இருக்கும். நம்ம வருத்தோம்ல, அதனால அதனுடைய இருக்கிற ஆயிலெலாம் வந்து கொஞ்சம் வெளியில் வந்திருக்கும். சூரியகாந்தி இது சீட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் இருக்கும், உளுந்துலேயும் ஆயில் இருக்கும், எல்லா சீட்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் இருக்கும். இப்போ நான் 2 மண்டை வெல்லம்னு சொல்லுவோம்ல, அது எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் துருகி எடுத்துக்கணும். இல்லாட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு திரும்ப மிக்சிலே கூட போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து இது ரெடி ஆகிடுச்சு இந்த பவுடரு. இது கூட வெல்லத்தையும் நல்லா அரைச்சி சேர்க்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஈவனாக. அதில் தான் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக நேரம் எடுத்து ஈவனாக மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை பிடிக்கணும். இந்த உருண்டை பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் அளவும் கெடாது. நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் வச்சுக்கணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம 6 மாதம் வரைக்கும் வெளியிலே வச்சு கூட சாப்பிட்லாம். நான் வந்து தேவைக்கு எப்பப்போ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுப்பேன். 1 மாதத்துக்கு ஒருக்க செஞ்சுப்பேன். அது எனக்கு போதுமானதாக இருக்குது. இந்த ஒரு கப்பு போட்டேன்னா 1 மாதத்துக்கு வந்து எனக்கு போதுமானதாக இருக்குது. கட்டி கட்டியாக இருக்கிறதால இந்த வெல்லம் வந்து எல்லா இடத்துக்குமே போகாது. அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அரைக்கிறது வறுக்கிறதெல்லாம் ஒரு வேலைனாலும் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை வைக்கிறதுல தான் வந்து இதனுடைய டேஸ்ட்டே இருக்குது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்சோம்னா அதனுடைய டேஸ்ட் தனியாக இருக்கும். இல்லாட்டி ஒவ்வொருடைய சீடோடைய டேஸ்ட்டும் ஒரு பக்கமாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம வேறு ஏதாவது ஷேப் வேணுனாலும் அந்த ஷேப்பில் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அழகாக பிடிச்சி ஒரு தட்டில் போட்டு ஒரு நல்ல ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை வெளியில் வச்சு எடுக்கும்பொழுது நம்ம எடுக்கிறோம்ல டெய்லி, அப்போ நம்ம கை வந்து ஈரம்படாமல் இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது இதில் ஃபங்கஸ் வராது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதே டேஸ்ட்டில் இருக்கும், சிக்கு நாத்தம் அடிக்காது. நம்ம ஈரக்கையோடு வச்சிட்டோம்னா வீணாக போயிடும் அது.
அதனால நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது பெட்ரு. தேவைன்னும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த வீக் ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான ஹெல்த்தியான லட்டு வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்கள் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கோங்க. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். டெய்லி ஒரு லட்டு நம்ம சாப்பிடும்பொழுது, காலையில் சாப்பிடும்பொழுது இதையும் சாப்பிட்டுக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஒரு வேர்ட்ஸும் எங்களை நல்ல என்கரேஜ் பண்ணும். அடுத்த வீடியோக்கள் நல்ல போடுறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் வந்து உடனுக்குடன் வரும். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் டிப்ஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட டெய்லி 1:30 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். பை பை, டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.